تعالى وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله. ربي زدني علما. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن تخفوا ما في صدوركم أو تبدوه يعلمه الله. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்புக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய கிருபையின் காரணமாக இஷாவுடைய ஜமாத்தை முடித்துவிட்டு ஹதரத் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹதீஸை கேட்பதற்காக வேண்டி நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் நம் அனைவரிலும் இது மென்மேலும் அவனுடைய மகபிரத்தையும் ரஹ்மத்தையும் நம் அனைவரிலும் தந்தல் முடிவானாக. கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுவான்: வஇன்ன ரப்பக லபில் மிர்சாத். உங்களுடைய இறைவன் உங்களை உற்று கண்காணிக்கின்றான். அதாவது மிர்சாத் என்பதற்கு விளக்கம் சொல்லும் பொழுது முஃபஸ்ஸிர்கள் சொல்லுவார்கள், வேகமாக ஒரு மான் ஓடும் பொழுது, ஒரு மான் ஒரு சிங்கமோ ஒரு புலியோ விரட்டுகின்ற பொழுது எந்த அளவு ஸ்பீடாக ஓடுமோ அந்த ஓடுகின்ற மானை குறிபார்த்து சரியாக அம்பு எறிவதற்கு பேருதான் மிர்சாத். நம்மெல்லாம் பார்க்கலாம், சில நேரங்களில் நாய் ஓடும்போது சில பேர் கல்லை கரெக்டாக அடிப்பான். நாய் அங்கே வருதுன்னா இங்கே கல்லை விடுவான். என்னடா இங்கே கல்லை விடுறான்னு பார்த்தா க்ளீனாக நாய் வர்றதுக்கும் அடி போகிற கல் போகிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். சில பேர் நாய் அடிக்கிறதே ரொம்ப விரும்புவான், ஒரு பிரியம். ஒரு இடத்துல ஒரு அஜத்தோட ஒரு பெரிய உஸ்தாத், அவர் ஒரு பெரிய ஆலிம் தான், அவரோட உட்காந்து பேசிக்கிட்டே இருந்தேன். பேசிக்கிட்டே இருக்கும்போது அங்கிட்டிருந்து ஒரு நாய் வந்துக்கிட்டே இருந்துச்சு. நான் நாய் வருதுன்னு பேசாமல் இருந்தேன். அப்படி எங்களை கடந்து போகும்போது அவர் எதையும் ரெடியாக எடுத்து வச்சுருப்பார் போல தெரியுது, எனக்கு தெரியல. ஓங்கி அடித்தார். அதை அடித்ததுமே கற்றுனா கற்றுனோடனே ஓடுச்சுல, அவருக்கு சந்தோஷம். நான் இப்படியே பார்த்தேன் அவரை, என்னங்க அவடா ஒரு திருப்தி அப்படின்றாரு. அவரும் பெரிய அரிஜித்து, என்னங்க திருப்தி, ரொம்ப நாளாக நாய் அடிக்கணும்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், இன்னைக்கு தான் குறி கரெக்டாக பட்டுச்சு, எனக்கு ஒரு சந்தோஷம்டார். இது எதற்கு சொல்ல வேண்டும் சொன்னால், அது வருகின்ற பொழுது சரியாக அடிக்கின்ற பழக்கம் எப்படி இருக்கிறதோ அதே போல ஒரு மான் வேகமாக வருகின்ற பொழுது, வேகமாக ஓடுகின்ற பொழுது எப்படி குறி பார்த்து குறி தவறாமல் ஒருவன் நம்பி எறிவானோ அதே போல எந்த நிலையிலையும் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அதான் அல்லாஹ் சொல்லுவான், குல் இன் துஹ்ஃபு மா ஃபீ சுதூரிக்கும் அவ் துப்துஹு யஅலமுல்லாஹ். நபியே சொல்லுங்க, இன் துஹ்ஃபு மா ஃபீ சுதூரிக்கும், உங்களுடைய மனசுல எதை நீங்கள் மறைத்து வைத்திருந்தாலும், எதை நீங்கள் வெளிப்படுத்தினாலும், மனசுக்கு உள்ளதை அதுக்கு தோதுவாக வெளிப்படுத்தினாலும் சரி, மாற்றமாக வெளிப்படுத்தினாலும் சரி, யஅலமுல்லாஹ், அல்லாஹ் அதை பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய அத்தனை காரியங்களையும் நாம் என்ன செய்கின்றோம், எப்படி நடக்கிறோம், நம்முடைய செயல்பாடு எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதையெல்லாம் அல்லாஹ் நம்மை கண்காணித்து கொண்டிருக்கிறார்.
இந்த ஒரு எண்ணம் நமக்கு வந்து விட்டாலே தவறுகளை விட்டு தவிர்ந்து கொள்ளலாம். தவறு செய்ய மாட்டோம், தவறு செய்ய பயப்படுவோம். அப்படியே செய்தாலும் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பு கேட்க ஆரம்பித்து விடுவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என் வீட்டுக்கு உள்ளே நான் செல்கின்ற பொழுது, அடுத்த வீட்டில் இல்லை, என்னுடைய வீட்டுக்கு நான் உள்ளே செல்கின்ற பொழுது என்னுடைய வீட்டினுடைய எனது விரிப்பிலே, நான் படுத்து உறங்குகின்ற எனது விரிப்பிலே சில பழங்கள் கிடப்பதை நான் பார்த்து அந்த பழத்தை எடுத்து சாப்பிடலான்னு எடுத்து கைக்கு மேலே தூக்குவேன். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் நம்ம யார்ட்டையும் கேட்க போகிறது இல்லை. நம்ம வாங்கினதாத்தாக்கும் நமக்கு வீட்டுக்கு வந்ததா பொருளாக தான் இருக்கும். நம்ம கேட்கலாம் மாட்டோம். வீட்டில் பிரியாணி இருந்துச்சா பேசாமல் எடுத்து போட்டு சாப்பிட்டு உட்காந்துருப்போம். அது அடுத்த வீட்டு பிரியாணியா நம்ம வீட்டு பிரியாணி யாருக்குள்ளது எங்கே போகிறதெல்லாம் கேட்க மாட்டோம், இருந்து சாப்பிட்டோம். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், எனது விரிப்பிலே பழம் கிடக்கும், அதை எடுத்து சாப்பிடலாம் என்று. ரசூலுல்லாஹ்வுடைய நிலையை நினைச்சு பார்க்கணும். நாம சாப்பிட்டதை போல எப்பொழுதுமே வயிறு நிரம்பி இருந்தவர்கள் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல கட்டங்களிலேயே தன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக பட்டினியாக இருந்தவர்கள். அந்த பசி நேரத்திலே கிடக்கின்ற பழத்தை எடுத்து சாப்பிடலான்னு வாங்கி கொண்டு போவேன். நான் நினைத்து பார்ப்பேன், இந்த பழம் சதக்காக்குரியதா ஜகாத்துக்குரியதா என்ற எண்ணம் என் கல்புல வரும். உடனே அதை நான் தூக்கி போட்டுருவேன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பழத்துக்கு. ஏன்னா அல்லாஹ் அவங்க சாப்பிட்டா எந்த யாரும் எதையும் சொல்ல போறதில்லை. ஆனா ரசூலுல்லாவுக்கு அல்லாஹ் அந்த ஜகாத்தை ஹராம் ஆக்கியிருப்பதின் காரணமாக அது என்னுடைய வீட்டில் இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்துதான் என்னுடைய பொருளா இல்லையா தெரிந்துதான் சாப்பிடுவேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்திருக்கிறாள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் அப்படிதான் நடந்துக்காள். அல்லாஹ் என்னை பார்க்கறான் அப்படிங்கிறது பிறருக்கு அவர் உணர்த்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுக்கு கூட நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஹதீஸ் தான். ஹசன் ஹுசைன் பழத்தை எடுத்து சாப்பிடும் போது ஸல்லல்லாஹு அலைஹி துப்புண்டாங்க. சொன்னாங்க, இது நமக்கு தகுதி அல்ல. அமா அலிம்த, உனக்கு தெரியாதா ஜகாத்துடைய பொருள் நமக்கு ஹலால் இல்லை என்பது உனக்கு தெரியாதா என்று தன்னுடைய பேர பிள்ளைக்கு சொல்லி வளர்த்தாங்க. இன்று நம்முடைய பிள்ளைகளை அப்படி வளர்க்கிறோமா என்று நினைத்து பார்க்க வேண்டும். நம்மிடத்தில் அந்த எண்ணம் இருக்கிறதா? நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கிறோம். எப்படியாவது சம்பாதிச்சிருப்பா, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாது, நீ எப்படியாவது சம்பாதிச்சு எப்படியாவது போய் எதையாவது செஞ்சு அந்த பணம் அமினல் ஹலாலி அமினல் ஹராம் அதெல்லாம் பார்க்கறது இல்லை. அது ஹலாலா ஹராமா புருஷனுக்கு சொல்லுகின்ற தாய்மார்கள் கணவனுக்கு சொல்ல, அவங்க வீட்டில் அப்படிலாம் இருக்குது, நீ வாங்கிட்டு வா, என்னுடைய சம்பாத்தி இவ்வளவு தான். அது என்ன சம்பாத்தி, அது எப்படியோ தெரியாது, எனக்கு வாங்கிட்டு வா. பிள்ளைகளுக்கும் சொல்லி வளர்க்கிறோம், நீ எப்படியாவது சம்பாதிச்சின் வாழ்க்கையில முன்னேறி. இன்னைக்கு இல்லை, இளைஞருடைய நிலை புற ஒரு திருமணம் பண்ணாலும் கூட வீடு இருக்குதா, வீடு கட்டிட்டு தான் திருமணம் பண்ணணும்னு நினைக்கிறார்கள். அப்படி உருவாக்கிட்டார்கள். இன்னைக்கு ஒரு பொண்ணு கொடுக்குறாங்களும் கூட மாப்பிள்ளைக்கு வீடு இருக்குதா, சொந்தமா என்ன இருக்குது, அவங்க வீடு பெருசா இருக்குதா. ஒரு இடத்துல எல்லா நிலைகளையும் பொண்ணுலாம் பேசியாச்சு முடிச்சாச்சு, வீட்டுக்கு வந்து பார்த்தாங்க, பார்த்துட்டு பொண்ணு இல்லைன்னு போயிட்டாங்க. என்னன்னா சின்ன வீடு, இதுல வந்து என் பிள்ளை எப்படி வாழும் அப்படின்ட்டு. அல்லாஹ் நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானும் சரி, தன்னுடைய பிள்ளைகளும் சரி, தன்னுடைய தோழர்களும் சரி, தன் குடும்பமும் சரி, எல்லா வகையிலையும் அல்லாஹ்வை நினைத்து வாழணும் என்பதை தன்னுடைய சமுதாயத்துக்கும் குடும்பத்துக்கும் சொல்லி காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு கட்டத்தில் ஹஸரத் ரபியா ரலியல்லாஹு அவர்களும் ஹஸரத் அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களும் ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறாங்க. அவங்க ரெண்டு தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிடுறாங்க. அப்துல் முத்தலிப் ஒருத்தர், இன்னொருத்தர் ஃபதுல். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு சொன்னா, ஒருத்தர் அண்ணன், ஒருத்தர் அண்ணன் பிள்ளை. ஃபதுல் அண்ணன், அப்துல் முத்தலிப் அண்ணன் பையன், ரபியாவுடைய பையன். இப்ப ரபியாவும் ஹஸரத் அப்பாஸும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, பேசுறாங்க, ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுறாங்க. வா, இந்த மாதிரி வந்து நம்ம பிள்ளைகளை அனுப்பி, யார் அப்துல் முத்தலிபையும் ஃபதுலையும் அனுப்பி ரசூலுல்லாஹ்ட்ட போய் கேட்க சொல்லுவோம். இந்த மாதிரி வந்து ஜகாத்துடைய பொருளுக்கெல்லாம் பொறுப்புதாரியை நியமிச்சுக்கிறாங்க. அதே போல நம்முடைய பிள்ளைகளையும் அவர்கள் நியமித்தால் அந்த வேலை செய்வதற்குண்டான ஊழியம் பணம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும்.
அந்த சம்பளத்தை கொண்டு அவர்களும் இருப்பார்கள். ஏன்னா எல்லோருக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் கொடுக்கிறார்கள். ஆனால் நம்முடைய பிள்ளைக்கு ஒரு பொறுப்பை கொடுத்து ஒரு வேலையை வாங்கிட்டு ஒரு சம்பளத்தை வாங்கினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி கொண்டு இருக்கும் பொழுது ஹஸரத் அலி ரலியல்லாஹு தஆலா அந்த இடத்துல வருகிறார்கள். வந்தோடனே என்ன ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்குறார். இப்போ நடந்த விஷயத்தை ரெண்டு பேரும் சொல்லும்போது ஹஸரத் அலி அவர்கள் சொன்னார்கள், இப்போ வல்லாஹி மா ஹுவ பிஃபாயிலி, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் ரசூலுல்லாஹ் செய்ய மாட்டாங்க, வேண்டாம் அப்படின்ட்டாங்க. நீங்கள் சொல்கிற மாதிரிலாம், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தன்னுடைய மகளுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிமை பெண்ணை வேலைக்கு ஆள் கொடுக்காதவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்திமா கேட்டதுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பேசாம திக்ர ஓது, படுக்கவும் திக்ர ஓதுன்ட்டாங்க. எந்த நிலையிலையும் பொது சொத்தில் இருந்து கொடுக்காத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம கொடுக்க மாட்டாங்க என்பதை சூசமா சொன்னாங்க. மா ஹுவ பிஃபாயிலி, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய மாட்டாங்க, வேணாண்டா. ரபியா கோபம் வந்துருச்சு. இப்ப சொன்னாரு ரபியா அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி மா தஸ்னஉ ஹாதா இல்லா நஃபாஸத்தம் மின்க அலைனா, நீ ஏன் தெரியுமா அப்படி பேசுற, நீ எங்கள் மீது உனக்கு பொறாம அப்படின்ட்டார். அவர் என்ன சொன்னாரு, எங்கள் மீது உனக்கு பொறாம சொல்லிட்டு சொன்னாரு, வல்லாஹி லகத் நில்த சிஹ்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமா நஃபிஸ்னா அலைக, நீ ரசூலுல்லாஹ்வுக்கு மர்மனா ஆயிட்ட. அப்படி சொன்னாங்க, நீ ரசூலுல்லாஹ்வுக்கு மர்மனா போயிட்ட, அதுல ஏதாவது நாங்க பொறாமப்பட்டோமா? உனக்கு மட்டும் உயர்ந்த பதவி கிடைக்கணும், எங்களுக்கு ஒரு வேலை பார்த்து ஏதோ ஒரு சம்பளம், ஜகாத்துடைய பொருளை பாதுகாத்து வேலை பார்த்ததுக்கு ஒரு சம்பளம் எங்களுக்கு கிடைக்கக்கூடாதா அப்படின்னு அவர் சொன்னபோது பசு தள்ளி சொன்னாங்க, அன்புராசா பரிசீலுமா ரெண்டு பேரையும் போக சொல்லுங்க அப்படின்ட்டு மேலே இருந்த துண்டை கீழே விரித்து அங்கனே படுத்துக்கிட்டான். என்ன முடிவு வருதுன்னு தெரிஞ்சதுக்கு பின்னால தான் இந்த இடத்த விட்டு நான் நகல் வேண்டு ஹஸரத் அலி அந்த இடத்துல படுத்துக்கிட்டாங்க. படுத்ததற்கு பின்பாக இந்த ரெண்டு பேருமே போய் ரசூலுல்லாஹ்வுடைய வீட்டுக்கு போறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளியாசல்ல தொழுதுட்டு இருக்கிறாங்க, வாசல்ல நிற்கிறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வரும்போது ரெண்டு பேரும் வாசல் நிற்கிறத பார்த்து ரெண்டு பேருடைய காதை பிடிச்சி இப்படி இழுக்கிறாங்க. ரெண்டு பேருடைய காதை பிடிச்சி அப்படி இழுத்துக்கிட்டு சொன்னாங்க, உன் மனசுல என்ன இருக்கு, ரெண்டு பேருடைய மனசுல கொட்டு வெளியில அப்படின்டா. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும் எந்த நோக்கத்திற்காக இருவர் வந்திருக்கிறாருன்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்து விட்டாங்களும். அல்லாஹ் சொன்னாங்க, உன் மனசுல என்ன இருக்கு சொல்லப்பா அப்படின்டா. சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் உள்ள போகும்போது ரெண்டு பேருமே விறுவிறுன்னு உள்ள போய் ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்க. அப்துல் முத்தலீபும் ஃபதுலும் பேசினாங்க. நீ சொல்லு முதல்ல அப்படின்டா. இல்ல நீ சொல்லு அப்படின்டா. இப்படியே ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி கொண்டு திரும்ப ரெண்டு பேரும் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த மாதிரி ஜகாத்துடைய பொருளுக்கெல்லாம் ஆள்களை பொறுப்புதாரிகள் நியமிக்கிறீர்கள், அதே போல எங்களையும் நீங்கள் நியமியுங்கள் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள், அந்த அபர்ருன்னாஸ், யா ரசூலல்லாஹ் அந்த அபர்ருன்னாஸ், நீங்க மக்கள்ல ரொம்ப நல்ல மனிதர், யாரு வந்தாலும் கேட்டா இல்லைன்னு சொல்லாதாள். ரசூலுல்லாஹ் வந்து யாரு வந்து கேட்டாலும் இல்லை என்று சொல்லுவது அவர்கள்ட்ட இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை சொல்றாரு அவர், அந்த அபர்ருன்னாஸ், நீ மக்கள்ல ரொம்ப நல்ல மனிதர்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள், வஅவ்ஸலுன்னாஸ், குடும்ப உறவுகளை சேர்ந்து வாழ்வதிலேயும் நீங்கள் ரொம்ப சேர்ந்து வாழக்கூடியவர்கள். அதனால் நாங்கள்லாம் யாரு, உங்க அண்ணன் புள்ள, உங்க அண்ணன் ஏதாவது பார்த்து செய்ய சொல்லிட்டு சொன்னாங்க. ஃபகத் பலகனா அன்னிக்கா, எங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஆசை வந்துருச்சு, எங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும், அதனால காசுகள் பொருளாதாரம் இருந்தால் தான் இதையும் செய்ய முடியும், அதனால எங்களுக்கு பொறுப்புகளை எங்களுக்கு கொடுங்க, நாங்களும் இந்த வேலையில பார்த்து எங்களுக்கும் மக்களுக்கு சம்பளம் கொடுக்குற மாதிரி எங்களுக்கு சம்பளம் கொடுங்கண்டாங்க ரெண்டு பேருமே. அப்போ சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நேரத்தில் ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனபுடைய வீட்டில் இருக்கிறாங்க, ஜைனப் பின்த் ஜாஷுடைய வீட்டில் இருக்கிறாங்க. இப்போ ஜைனம்மா கையை காட்டுறாங்க, கேட்காதீங்க கேட்காதீங்க கேட்காதீங்க, ஹதீஸ் சொல்றது ரகசியமா மெதுவா சொல்றாங்க, கேட்காதீங்க, ரெண்டு பேரும் கேட்காதீங்க ரசூலுல்லாஹ்ட்ட அப்படின்ட்டு. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அப்பா ஜகாத்துடைய பொருளை சாப்பிடுவதற்கு நமக்கு தகுதி இல்லை. இன்ன ஜகாத லா தம்பகி லி ஆலி முஹம்மத், முஹம்மதுடைய குடும்பத்திற்கு ஜகாத் தகுதி இல்லை. வ இன்னமா ஹிய அவ்சாஹுன் நாஸ், அதெல்லாம் மக்களுடைய அழுக்குப்பா, அதை போய் கேட்டுட்டு வந்திருக்கீங்க ரெண்டு பேருமே, அதை சாப்பிடக்கூடாது என்று சொல்லிவிட்டு அந்த ரெண்டு பேருடைய நோக்கம் கல்யாணம் முடிக்கணும் தானே,
இப்போ ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்மியா கூப்பிட்டாங்க. மஹ்மியாவை நௌஃபலை 2 பேரையும் வர சொல்லு அப்படின்ட்டாங்க. மஹ்மியா வந்தார். வந்ததுமே மஹ்மியாவுக்கு சொன்னாங்க, நீ அப்துல் முத்தலிபுக்கு நீ உன் மகளை கொடு அப்படின்ட்டாங்க. நௌஃபலுக்கு சொன்னாங்க, உன்னுடைய மகளை நீ ஃபதுலு கொடுத்து விடு என்று. ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இருவருக்கும் உங்களுடைய நோக்கம் திருமணம் முடிக்கணும் தானே, திருமணத்தை முடிச்சுட்டு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஹ்மியாவுக்கு. அந்த மஹ்மியா யாருன்னு சொன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அவங்களுக்கு கிடைக்கின்ற ஹுமுஸ் கனிமத்துடைய பொருள் இருந்து ஹுமுஸ் கிடைக்கின்ற அந்த பொருளை கணக்க பிள்ளையா இருந்த அவர்கிட்ட சொன்னாங்க, இந்த 2 பேருக்கும் அந்த என்னுடைய ஹுமுஸில் இருந்து கொஞ்சம் கொடு, அவங்களுக்கு வாழ்க்கை வாழட்டும், தன்னுடைய வாழ்வாதாரத்தை தேடிக்கொள்ளட்டும் என்று அந்த 2 பேரையும் சொல்லி அனுப்பினார்கள் என்று சொன்னால், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்திருந்தால் தன்னுடைய குடும்பத்திற்கு வேணுங்கிறதை எடுத்து கொடுத்திருக்கலாம். சஹாபாக்கள் எந்த ஒரு குறையும் சொல்ல போவதில்லை. இருந்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய குடும்பத்தார்கள் எந்த வகையிலையும் தப்பு செய்து விடக்கூடாது, அல்லாஹ் தடுத்ததிலிருந்து எந்த நிலையிலையும் சாப்பிட்டு விடக்கூடாது என்று ஹஸரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைத்தார் என்று சொன்னால் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு எத்தனையோ நிலைகளில் வட்டியை விதவிதமாக செய்கிறாங்க. கேட்கும் போதே சில பேர்கிட்ட பணத்தை கொடுத்துட்டு வியாபாரத்தில் என்ன செய்கிறாங்கன்னா, விவரம் தெரிந்தவர்கள் கூட வட்டிலாம் இல்லைங்க, அப்போ என்னங்க 2 மாதத்துக்கு ஒருக்கா எனக்கு 10,000 ரூபா பணம் கொடுத்துடணும். என்னது அது? அதுக்கு ஃபாயிதா. வட்டின்னு சொன்னால் தானே தப்பாக வரும், ஃபாயிதா கொடு. எனக்கு விவரம் தெரிஞ்சாலும் மார்க்கத்தை தெரிந்தாலும் இப்படிலாம் நடக்கிறீங்கன்னா அல்லாஹ்வுடைய அந்த பயம், அல்லாஹ்வுடைய சிந்தனை, அல்லாஹ் நம்மளை கேட்பானே என்ற எண்ணம் அந்த கல்வில இல்லாதனால தவறுகள் செய்வதற்குண்டான நிலைகள் இன்று மனிதரிடத்திலே வந்து விட்டது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு, எவன் ஓட்டியே எவனை திருடி போடுறது, எவன் ஓட்டி. இன்னைக்கு 1 மாதம் பாருங்க மண்டை காய். இப்போதான் போயிட்டு வந்தேன், ஊருக்கு போயிட்டு வந்தேன், எழுதிலாம் கொடுத்து வந்தேன், ஊர்லேருந்து போன் அடிக்கிறான், உன் இது மாறி இருக்கு வாங்குறான். வேல் ஜாமிட்ட கேட்டால் அடிக்க வந்துடுறேன், ஏன்னா இப்போ தானடா ஊருக்கு போயிட்டு வந்தேன்ருவா. ஒரே காய்ச்சல், தூங்க விட மாட்டேங்கிறான். அது மாறிடுச்சு, இது மாறிடுச்சு, அடாடாடாடா எவன் ஓட்டே எவன் திருட வச்சு இருக்கிற ஓட்டையும் கெடுக்க வச்சு அடுத்தவன் எப்படியோ நாசமா போ, நான் பதவிக்கு வர வேண்டும் என்று. இன்னைக்கு அசாமில் பார்த்தா முஸ்லீம்களை நாடு கடத்துறான். காரணமே இல்லாமல், சரியான காரணம் இல்லாமல், எந்த வகையான, அதாவது ஒரு மனிதனுக்கு துரோகம் செய்யறமே, அவர்களுக்கு கொடுமைப்படுத்துறமே என்ற அந்த இறைவன் கடவுள் என்று ஆனால் சொல்றான், கடவுள் கடவுள்னா என்று சொல்லிக் கொள்கிறார்களே தவிர கடவுள் என்ற அந்த சிந்தனை, இறைவனுடைய பயம் இல்லாததின் காரணமாக எத்தனையோ முஸ்லீம்கள் இன்னைக்கு அஸ்ஸாமில் பாதிக்கப்பட்டு பல பேர் 28 குடும்பத்தை கொண்டு போய் இன்னைக்கு முகாமில் கொண்டு போய் அடக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த குடும்பம்லாம் தவிப்பதை அழுவதை பார்க்கின்ற பொழுது உறவுகள் அப்படி பிரித்து கொண்டு போகிறான். பல காரணங்களை சொல்கிறார். இப்போ இதெல்லாம் மனிதர்கள் எல்லோருமே அவன் ஒரு புறம் தவறு செய்தாலும் கூட இஸ்லாமியர்களாகிய நாம முஸ்லீம்களாக இருப்பவர்கள், மார்க்கத்தை தெரிந்தவர்கள் தவறு செய்கிறோம் என்று சொன்னால் கொஞ்சம் நினைத்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் நடிகார்களே, நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான் என்ற எண்ணம் வந்துவிட்டாலும் யாராக இருந்தாலும் தவறு செய்ய மாட்டோம். அதைத்தான் நம்முடைய இமாம் புகாரி இமாம் அவர்கள் 50 ஆண்டுகள் இந்த புகாரி மஜ்லிஸ் ஓதப்படுவது 50 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கும் அவர்கள் எழுதி அவர் தொகுத்து கொடுத்த அந்த ஹதீஸுகளை ஓதுகிறோம் என்று சொன்னால் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நிலையை, ஒரு விழா நடத்த வேண்டும் என்று இன்று நாம் இருக்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் செய்த அல்லாஹ் நம்மளை பார்க்கிறான். ஒரு ஹதீஸை, ரசூலுல்லாஹ்வுடைய பொன்மொழிகளை எழுதுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பயத்தோடு அவர்கள் செய்ததின் காரணமாகத்தான் இன்று வரையும், இன்று உலகம் முழுவதும் புகாரி இமாம் சொன்னார்கள், ரவால் புகாரி இமாம் சொன்னார்கள். எத்தனையோ ஹதீஸ் கிதாபில் இருந்தாலும் அவர்களுடைய அந்த ஹதீஸ் தொகுப்புக்கு ஒரு முன்னுரிமை கொடுக்கப்பட்டிருக்கு என்று சொன்னால் அவர்களுடைய மனதிலையும் அவர்களை பெற்றெடுத்த அந்த தாயும் எந்த அளவிற்கு பிள்ளையினுடைய மனதிலே அல்லாஹ்வை அச்சமூட்டி இருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். அன்றைக்கு அவர்கள் ஒரு ஹதீஸ் எழுதுவதாக இருந்தாலும் கூட 2 ரக்காத்தை தொழுதுட்டு எழுதியிருக்காங்கன்னு சொன்னால் அந்த நிலைக்கு அந்த தப்புவா மன தூய்மை, அல்லாஹ் என்னை பார்க்கிறான், எந்த வகையிலும் தப்பு செய்துவிடக்கூடாது என்று நினைத்து 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 அவர்கள் அந்த கருதத்தை, அந்த ஹதீஸ் கிதாபை தொகுத்ததின் காரணமாக அல்லாஹ் இன்று உலகம் முழுவதும் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால் அதனுடைய புகழையும் அதனுடைய அந்த ஹதீஸுக்கு உண்டான மரியாதையும் ஆக்கியிருக்கிறான் என்று சொன்னால், அதே போல அல்லாஹ் நாமும் ஒவ்வொரு காரியங்களை செய்கின்ற பொழுது, அல்லாஹ்வை நினைத்து செய்கின்ற பொழுது அல்லாஹ்வும் நம்மளை உயர்ந்த அந்தஸ்திலே வாழச் செய்வான் என்பதிலே சந்தேகம் இல்லை. எனவே அல்லாஹ் நல்லடியார்களே, நாம்
நடக்கின்ற உலகத்திலே வாழுகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு வாழ்வோமேயானால், அல்லாஹ் நம்மை பார்க்கிறான் என்ற எண்ணத்தோடு வாழுகின்ற பொழுது நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இம்மையிலே மறுமையிலே மிகப்பெரிய வெற்றியை தருவான். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை அடைவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவரும் தந்தல் புரிவானாக. அல்லாஹ்வுடைய பயத்தோடு வாழுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தல் புரிவானாக. ஈமானோடும் அதாவது தக்வாவோடும் வாழுகின்ற பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.